வாய்ப்புகள் வந்து ஒரு குறைவாக உள்ள மாவட்டம் தான் பழைய ராமநாதபுரம் மாவட்டமோ சிவகங்கை மாவட்டமோ. அப்போது நமக்கு வாழ்வாதாரத்துக்கு வந்துட்டு ஒரே ஃபோக்கஸ் வந்துட்டு இங்கே உள்ள. அப்போ அங்கே போன தமிழர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பூமி எப்போவுமே அது அவங்களுடைய பூமியை பார்க்கல, அவங்களுக்குள்ளே அதை வந்தேரியாக தான் பார்த்தாங்க. நம்ம அந்த பாரம்பரியத்தில் நம்ம போகும்போது அது நம்ம எப்பவுமே ஆளுமையாலாம் சொல்லிக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் பண்ணலை. தம்பி எனக்கு தெரிஞ்சுட்டு நான் அந்த மால் ஓப்பனிங் அன்னைக்கு கூட வந்துட்டு ரிப்பேட் எடுக்கும்போது நான் அதுதான் சொல்லியிருந்தேன். நான் பார்த்த விஷயங்களை இந்த ஊருக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சேன். வெளிநாடுகளில் மட்டும் இருக்கக்கூடிய அந்த இந்தியா முழுக்க ஒரு 30,000 ஸ்டோர் வந்துட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க ஆரம்பத்தில். அந்த 30,000 ஸ்டோரில் வந்துட்டு சிவகங்கையும் இல்லை, ராமநாடும் இல்லை. எனக்கு இந்த கோவிட் பீரியட் எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய வாய்ப்பாக வந்து அந்த பீரியட்லாம் மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கே நடந்துச்சு ஆக்சுவலாக. இந்த காணொளியை உங்களுக்கு வழங்குபவர்கள் மாசா மஹால் அண்ட் லாட்ஜ் ஏசி. மாசா மஹால் புக் செய்யும் அனைவருக்கும் 2 கிராம் தங்க நாணயம் அன்பு பரிசாக வழங்கப்படும். உங்கள் அனைத்து இல்ல சுப நிகழ்ச்சிகளையும் மாசா மஹாலின் அன்பு பரிசோடு கொண்டாடுங்கள். ட்ரெண்டிங் சிவகங்கை நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நம்ம சிவகங்கையினுடைய ஆளுமைகளை அறிமுகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி சிவகங்கைக்கு ஒரு புதுமையான ஒரு உயிர் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளுமையை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சிவகங்கை அப்படின்னு சொல்லும்போது ஒரு வளர்ந்த கிராமமாக பார்த்து கொண்டிருந்த காலங்களில் இன்றைக்கி சிவகங்கையை வந்து எல்லாரும் ஏறெடுத்து பார்ப்பது மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளுமை. எல்லாரும் வந்து எங்கேயோ போய் சம்பாதிச்சு தான் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வெளிநாடுகள் சென்று திரவியம் சேர்த்து அதை வந்து தன்னுடைய சொந்த ஊரில் வந்து வளர்ச்சிக்காக பயன்படுத்தணுன்ற சிந்தனை எத்தனை பேருக்கு இருக்கும் தெரில. அப்படி ஒரு சிந்தனை உள்ள ஒரு ஆளுமை. இப்படி இவரை பற்றி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அப்புறம் நானே பேசுகிற மாதிரி முடிஞ்சு போயிடும் இந்த நிகழ்வு. நாம் அவர்கிட்ட பேசணும், அவர்கிட்ட கேட்கணும், அவர் நிறையா நம்மள்கிட்ட அவருடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கணும். அதுதான் இந்த நிகழ்வினுடைய நோக்கம். நாம் சந்திக்கலாம். ஜூனியர் பிரின்ஸ் மால் அப்படின்னு சொல்லி சிவகங்கையினுடைய அடையாளமாக இன்றைக்கு மாறி இருக்கக்கூடிய இந்த மாலினுடைய உரிமையாளர் திரு இளவரசன் அவர்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நான் எல்லாத்தையுமே பொதுவாக கேட்கக்கூடிய இதுலேருந்து இப்போ உங்கள்கிட்டையும் கேட்குறேன். உங்களுடைய இளமை பருவம் எப்படி வெளிநாடு போனீங்க, அதற்கு உங்களுடைய குடும்பம் எப்படி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க, இந்த வளர்ச்சியை பற்றின உங்களுடைய கருத்துக்கள். ஆமாம், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான், இடையமல்லூர் தான் என்னோடய ஊர். பூர்வீகம் மதுரை, பட் நம்ம இடைமலூர் வாசி தான். அப்போ வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், சிவகங்கைங்கிறது வந்துட்டு பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்தங்கிய மாவட்டம் தான். நம்ம கோயம்புத்தூர், திருப்பூர், அந்த மாதிரி சென்னை பேஸ்ட் அந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் பேஸ்டு உள்ள நகரங்களை கம்பேர் பண்ணும்போது வாய்ப்புகள் வந்து ஒரு குறைவாக உள்ள மாவட்டம் தான் பழைய ராமநாதபுரம் மாவட்டமோ சிவகங்கை மாவட்டமோ. அப்போது நமக்கு வாழ்வாதாரத்துக்கு வந்துட்டு ஒரே ஃபோக்கஸ் வந்துட்டு இங்கே உள்ள ஒரு 80களில் 90களில் வந்த இளைஞர்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போயும் கூட வந்து வெளிநாடு தான். நம்ம படிக்கிற காலகட்டத்திலே வந்துட்டு நம்ம பாலிஷாக பார்க்குறது இந்த வெளிநாட்டிலேருந்து வந்தவங்கள தான். ஆமாம். அப்போ அவங்கள நோக்கி தான் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளும் பயணங்களும் அதை அப்படியே நம்ம படிக்கும்போது கூட வந்துட்டு அங்கேயே வேலை வாய்ப்புகள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய, ஈஸியாக கிடைக்கக்கூடிய எந்த படிப்பை எடுப்போம், அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஓட்டங்களும் இருந்துச்சு. இது நிறையா பேர் கேட்குற கேள்வி தான், எப்படி வெளிநாடு அப்படின்னா. இங்கே உள்ள இந்த பகுதி மக்களுக்கு வந்துட்டு வெளிநாடு வந்து ஒரு ஏற்கனவே அவங்க போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுனால நமக்கு அது ஈஸியாகவும் மைக்ரேட் பண்ணுறதுக்கு வசதியாகவும் இருந்துச்சு. அதான் இளமை பருவங்கிறது வந்துட்டு பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து, நான் வந்து சுத்தானந்த பாரதி தேசிய வித்யாலயத்தோட
ஒரு மாணவன். ஓஹோ, நானும் முன்னாள் மாணவன் அங்கே. ஆமாம், அது பெருமைப்படக்கூடிய விஷயம் தான் நிச்சயமாக. நம்மளை பக்குவப்படுத்தினதில்ல, நம்மளையும் சொல்லி நம்மளையும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஆமாம், அது அந்த பள்ளியோடைய ஆசிரியர் அவங்களுக்கு வந்து மிக மிக முக்கிய பங்கு. ஏன்னா அதான் அந்த பருவத்தில் நம்மளை வகைப்படுத்தினாங்க, நம்மளை எப்படி முறைப்படுத்தினாங்க, நம்மளை எப்படி வந்து ஒரு விஷயங்களை அணுக வச்சாங்கிறது தான் நம்மளுடைய எல்லா ஸ்டேஜ்லேயுமே அது அப்பியர் ஆனிச்சு ஆக்சுவலாக. அதுதான் வந்துட்டு மிக முக்கிய பிரதானம். ஆமாம். அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு ஸ்கூலு, வேறு கல்லூரி, அதை மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு அப்புறம் திரைகளோடி திரவியம் தேடு தான். அதாவது பாரதியாரின் கூற்று தான் அது. அந்த வழியில் சிங்கப்பூர், தென் வளைகுடா நாடுகள் அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 20 வருஷ எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் ஒரு 6 கண்ட்ரிக்கு வந்துட்டு நம்ம வந்து பொறுப்பு பார்க்குற ஒரு பதவி. அப்போ அங்கே உள்ள நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி அங்கே உள்ள நாடுகளோட டெவலப்மெண்ட் அதை அதை பார்வையாளராக, சூப்பர்வைசராக நம்ம பார்க்குற கூட நமக்கு ஒரு பதவி கிடைச்சதில்ல. அந்த மாதிரி தான். அப்போ எந்தெந்த நாடுகள்லாம் நம்ம போனோமோ, அங்கே நம்ம என்னென்ன உருவாக்கணுமோ அதை நம்ம ஊருக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சென்றிடுவீர்க்கும் செல்வங்கள் கொண்டு சேர்ப்பீர் அப்படின்னார் பாரதி. செல்வங்களை கொண்டு வந்து இங்கே சேர்த்துட்டு இருக்கிறீங்க. பாரதி சொன்னது உண்மையிலேயே நீங்கள் தான் சரியாக செய்து கொண்டிருக்கிறீங்க. அது உண்மையும் கூட. அது உண்மையும் கூட. நான் சிங்கப்பூரில் இருக்கும் பொழுது அவங்க எல்லாருமே வந்துட்டு சொன்ன விஷயம் அதுதான். அதாவது சிங்கப்பூருங்கிறது வந்து ஒரு மீன்பிடி கிராமம் தான். அப்போ அங்கே வந்துட்டு இந்தியர்களும் போகிறாங்க, சீனர்களும் வர்றாங்க, வந்துட்டு அந்த நகரை உருவாக்கும்போது பாடுபட்டு தான் உருவாக்குறாங்க. அது ஒரு பண்பட்ட பூமியாக, அது வந்துட்டு ஒரு அனைவருக்கும் வந்துட்டு அது ஒரு ஏற்ற பூமியாக வந்துட்டு மாற்றுறாங்க. உழைப்புங்கிறது வந்து எல்லாருக்கும் சேர்ந்தது. அப்போ அங்கே போன தமிழர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பூமியை எப்போவுமே அது அவங்களுடைய பூமியை பார்க்கல, அவங்களுக்குள்ளே அதை வந்தேரியாக தான் பார்த்தாங்க. அவங்க அங்கே என்னெல்லாம் முடிஞ்சிச்சோ அதை எல்லாத்தையுமே வந்து தேடி திரவியத்தை சேர்த்து இங்கே வந்து அவங்களுடைய சொந்தங்களோட வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த சீனர்கள் வந்து அவங்க வந்து அதை சொந்த பூமியாக பார்த்துட்டு அவங்க சேர்த்த சிறுவைங்களை வந்துட்டு அங்கேயே வந்துட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணதுனால அவங்க இன்றைக்கி 80% இருக்காங்க, நம்ம 10% தான் இங்கே இருக்கோம் அந்த உள்நாட்டு மக்கள் தொகையில். இப்போ நம்மளால் இருந்திருந்தால் நம்மளும் அவங்களுக்கு இணையாக இருந்திருக்கக்கூடும். பட் அது ஒருபோதும் அவங்க செஞ்சது கிடையாது. ஏன்னா அவங்க இந்த சொந்த பந்தங்களோட வந்து இருக்கிறத தான் அப்போ விரும்பினாங்க. தொப்புள் கொடி அவங்க அறுத்துக்கிற நம்ம மக்கள் விரும்பலை, மறுபடியும் இங்கேயே வந்துடணும் அப்படின்ற பார்வை. ஸோ அதுதான் நம்ம ஜெனட்டிக்கலி நம்ம வந்துட்டு அந்த ஜீனில் தானே வரோம். ஸோ நம்ம என்றைக்குமே அதை வந்து ஒரு இந்திய குடியுரிமையை அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து விட்டு கொடுக்க மனசு. நான் ஆல்வேஸ் எப்போவுமே நான் சொல்லுவேன், நான் வந்துட்டு இந்தியன்னு சொல்கிறத காட்டிலும் வந்துட்டு தமிழன்னு சொல்கிறத வந்துட்டு பெருமையாக நினைப்பேன். அந்த தமிழ்லையும் மதுரைக்காரன் அப்படின்னு சொல்கிறத வந்துட்டு ஒரு கர்வமாக நினைப்பேன். அந்த மதுரையிலையும் அந்த வந்து ஒரு சிவகங்கை வீரத்தோடு வந்து சொல்லும் பொழுது வந்துட்டு அதில் ஒரு தனி ஒரு பாசம், ஒரு பிரியம் வந்துட்டு உருவாகும். இதுதான் அது நம்ம அடைஞ்ச சந்தோஷம். ரொம்ப நமக்கு நம்மளை பெருமைப்படுத்துகிற, நம்ம பெருமையாக நினைக்கிற ஒரு விஷயம், ஒரு விடயம் ஆக்சுவலாக. நிச்சயமாக ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களுடைய படிப்பு நீங்கள் என்ன பின்புலம், நீங்கள் எப்படி படிப்பில் உங்களை நீங்கள் என்னவாக நிலைநிறுத்திட்டீங்க, அதுதான் இன்றைக்கி இந்த உயரத்துக்கு உங்களை நிச்சயமாக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றப்ப நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம் இடைமேலூர் அப்படின்றது. அப்போ அங்கேருந்து எப்படி உங்களை நீங்கள் உயர்த்தி கொண்டீர்கள் அப்படின்றதையுமே கொஞ்சம் சொன்னீங்கன்னா. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிவகங்கையிலேருந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்றது ஒரு பார்வை இருக்குது. இங்கே இருந்தாலும் இதற்கு முன்பும் சரி, இப்பையும் சரி, இனிமேல் வருபவர்களும் சரி,
தன்னை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் நாம் எங்கே இருக்கோமோ அந்த இடத்தை நாம் எப்படி தகவமைச்சுக்கிறோம்ன்றதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. நீங்கள் எப்படி அதை தகவமைச்சுக்கிட்டீங்க? உங்களுக்கான அந்த என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழலை எப்படி தகவல்? ஆமாம், அது ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம வாய்ப்புகள் தான். ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நம்ம எப்படி பயன்படுத்திக்கிட்டோம், நம்ம எப்படி அதுக்கு நமக்கு சாதகமாக அதை உருவாக்கிக்கிட்டோம்ங்கிறதான் வந்து ஆக்சுவலாக வந்து அதுதான் விஷயம். ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ நான் வந்து என்னுடைய பள்ளிக்காலம் வந்துட்டு அரசு உயர்நிலைப்பள்ளி இடையமலூர் தான். அந்த அரசு உயர்நிலைப்பள்ளியோட உயர்நிலை பள்ளியாக என்னுடைய பீரியடில் தான் உயர்ந்துச்சு. ஆக்சுவலாக நான் 8th to 9th தான் உயர்ந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சோழபுரம் சுதானந்த தேசிய வித்யாலயம், அப்புறம் அப்படியே காந்தி கிராமம், தென் வந்துட்டு ஆர்வமில்லை சீதையம்மாள் கல்லூரி, தென் சென்னை இன்ஜினியரிங் காலேஜ், தென் வந்துட்டு மாஸ்டர்ஸ் MBA இன் நியூபோர்ட் யூனிவர்சிட்டி. இது படிப்போட பின்புலம். உங்களை இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். இப்போ நீங்கள் வந்து சொல்லும்போதே ஆர்வமில்லை சீதையம்மாள் கல்லூரின்றது வந்து நம்மளுடைய திருப்பத்தூரில் இருக்குது. அங்கேருந்து மாஸ்டர்ஸுக்கு நீங்கள் வந்து இதுக்கு போயிருக்கிறீங்க, சென்னைக்கு போயிருக்கிறதா சொல்கிறீங்க. அங்கே இன்ஜினியரிங் படிப்பு. ஏன்னா இன்றைக்கி வந்து இன்ஜினியரிங்கிறது முக்கு திறந்துட்டாங்க. அது ரொம்ப இயல்பாக யார் வேணாலும் படிக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி அப்படி இல்லை. அதற்கு நீங்கள் ஒரு மெனக்கடல் வேணும். அது எப்படி சாத்தியமாச்சு? இல்லை அதாவது நம்ம படித்த பள்ளி தான். ஆக்சுவலாக நம்மளை உருவாக்குனது வந்துட்டு நமக்கு கிடைச்ச ஆசிரியர்கள், இப்போ நமக்கு கிடைச்ச வந்துட்டு நமக்கு அந்த வாய்ப்புகள், என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதுதான் நம்மளை வந்து அந்த வாய்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கிறது தானே, எல்லாருக்குமே இருக்கிறது தான். அதை சரியான வகையில் வந்துட்டு பெற்றோர்கள் அவங்கள நம்ம வந்து சரியாக வந்துட்டு நம்மளை வந்து கைட் பண்ணி நம்மளை வந்து அங்கே கொண்டு சேர்த்து, இல்லை அவங்க டெடிகேஷன் இல்லாமல் நிச்சயமாக நம்ம வந்துட்டு அது ஒரு படிப்பு முடிச்சுட்டு நம்ம வந்து வேலைக்கு போனதுக்கப்புறம் வேணால் நம்மளை வந்துட்டு உருவமைச்சிருந்துருக்கலாம். கரெக்ட். பட் அந்த படிப்பு கொடுக்குற வரைக்கும் நமக்காகவே சிந்திச்சு, நமக்காகவே வந்துட்டு அனைத்து ஏற்பாடுகளையும் பண்ணி, அது அவங்களுடைய டெடிகேஷன் தான் நிச்சயமாக. ஸோ அவங்களுடைய டெடிகேஷன் தான் எல்லாமே வந்துட்டு அந்த பீரியடில் வந்துட்டு. ஆனால் வாய்ப்புகள்ங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே உண்டு. வாய்ப்புகள் வந்துட்டு நான் வந்து நிச்சயமாக வந்துட்டு அதுவும் எனக்கு தெரிஞ்ச மற்ற என்னோட படித்த மற்ற என்னுடைய நண்பர்களில் அவங்களெல்லாம் வச்சு பேக்ரவுண்டு பார்க்கும் பொழுது சிவகங்கை மாவட்டத்துக்கு கல்விக்கு எப்போவுமே ஒரு சிறப்பு உண்டு. நான் ஏன் ஜென்ரேஷன் சொல்ல மாட்டேன், எங்கள் அப்பா ஜென்ரேஷன் கூட சொல்லலாம். ஏன்னா அப்போல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தத்திலே தமிழ்நாட்டு லெவலில் ஒரு 10 கல்லூரி இருக்கும்போது சிவகங்கை துரைசிங்கம் கல்லூரியும் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியும் அதெல்லாம் வந்து சுதந்திரத்துக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி நம்ம சிவகங்கை கல்லூரி. ஸோ அந்த வாய்ப்புகள் வந்துட்டு இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து கூட வந்துட்டு இங்கே படிச்சுட்டு வந்துட்டு பட்டம் வாங்கினவங்க நிறைய இருக்காங்க ஆக்சுவலாக. கரெக்ட். ஸோ அந்த வாய்ப்புகள் இருந்துச்சு. இதை கேட்டதுனால நம்ம சொல்ல முடியும் வந்துட்டு ஆர்வமில்லை சீதையம்மாள்கிட்ட வந்துட்டு ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சான். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேக்ட்ரியை உருவாக்கி அதில் நம்ம வந்துட்டு நம்ம வேலை கொடுக்கலாம், இந்த ஊர் திருப்பத்தூர் சார்ந்த மக்களுக்கு வந்து வேலை கொடுக்கலாம் அப்படிங்கும்போது அவர் வந்து நான் அந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு 1000 குடும்பத்தையோ 2000 குடும்பத்தையோ நான் வந்து உயர்த்த முடியும். ஆனால் நான் கல்வியை கொடுக்கும் பொழுது தான் நான் வந்துட்டு வருஷத்துக்கு நான் 2000 குடும்பத்தை நான் உருவாக்க முடியும். எவ்வளோ பரந்த சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 300-400 ஏக்கர். அப்போவே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அது ஒரு எங்களுக்கு பொறுத்தளவு வந்துட்டு அது ஒரு கோவில் மாதிரி தான். அப்போ அன்னைக்கு அந்த மாதிரி அவங்க கல்வியாளர்கள் அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு உருவாக்கி வச்சுருந்தாங்க. அது அதோட சேர்த்து நம்ம அழகப்பாவையும் சேர்க்கலாம். ஆமாம், அந்த சிக்கிரி கொடுக்கும்போது கூட வந்துட்டு ஒரு நேரு சொல்லுவாராம் வந்துட்டு, வள்ளல் அழகப்பர் இந்த சிக்ரி வந்துட்டு காரைக்குடிக்கு வரணும்னா 250 ஏக்கர் வந்துட்டு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் வந்து எழுதி கொடுத்தாராம். கரெக்ட். அதனால் அவர் நேரு கொடுத்த பட்டம் தான் வள்ளல் அழகப்பர்னு சொல்லிட்டு.
ஸோ அந்த மாதிரி கல்வி மாநிலம். இந்த தருணத்தில் இன்னொன்று சேர்த்துக்கலாம். நம்மளுடைய சிவகங்கை மன்னர்களுமே எப்படி இருந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அழகப்பர் கேட்கும்போது வெறும் ₹1 அந்த இடங்களை மொத்தமும் கொடுத்தது நம்ம சிவகங்கை சமஸ்தானம் சொல்லுவாங்க, இப்படியும் சொல்லுவாங்க. அதாவது எல்லாருமே கல்வி என்பது அந்த அளவுக்கு வந்து ஒரு மிக சிறந்த ஒரு கருவியாக பார்த்து இந்த உலகம் உய்வதற்கான ஒரு வழியாக பார்த்தாங்க. அதுதான் இப்போ ஆறுமுகம் பிள்ளை அவங்கள்ட்ட நீங்கள் சொன்னதும் அது சார்ந்தது தான். அதில் உண்மை. இப்போ நீங்கள் வீரமங்கை வேலுநாச்சியாரே வந்துட்டு நம்ம வந்து ஜான்சி ராணி லட்சுமிபாய்க்கு முந்தைய சுதந்திர போராட்ட வீராங்கனை தான். அது வந்துட்டு அது வந்து இருட்டடிப்பு தான் இருந்தாலும் அது 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 அதெல்லாமே வந்துட்டு வந்து ஒரு அந்த மண்ணுக்கு கிடைச்ச வந்து ஒரு சிறப்பு தானே. ஒரு 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 வெள்ளையனையே பார்த்து வந்து ஒரு உடல் வேறு தலை வேறாக வந்து அப்படி கூட எந்திரிச்சு வந்துடுவாங்க பார்த்து ஒரு பயந்த ஒரு ஆளுமைகள் வந்துட்டு அது இந்த மண்ணுக்கே உரிய வந்து ஒரு சிறப்பு உரித்து பெருமை அது உண்டு தானே. இப்போ நம்ம அந்த பாரம்பரியத்தில் நம்ம போகும்போது அது நம்ம எப்பவுமே ஆளுமையெல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் பண்ணலை. இல்லை, இதை தன்னடக்கமாக நான் பார்க்கிறேன். பட்டிங் என்டர்பிரனர் தான் ஆக்சுவலாக. பட் ஆனால் ஒரு ஊர் பாசங்கிறது வந்துட்டு ஒரு நம்ம ரேடார் போட்டோம்னா ஒரு எபோவ் 50% வந்துட்டு இப்போ நம்மளை காட்டில் நம்ம ஊர் பாசங்கிறது வந்துட்டு கூடுதல் உள்ள ஒரு நபர் தானே. அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு பார்க்குறேன். தம்பி எனக்கு தெரிஞ்சுட்டு நான் அந்த மால் ஓப்பனிங் அன்னைக்கு கூட வந்துட்டு ரிப்பேட் எடுக்கும்போது நான் அதுதான் சொல்லியிருந்தேன். நான் பார்த்த விஷயங்களை இந்த ஊருக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சேன். வெளிநாடுகளில் மட்டும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஷாப்பிங் மால் அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ஸு, இதை வந்துட்டு இந்த ஊர் மக்களும் வந்துட்டு அவங்க அதே ஃபீல்டில் வரணும், அதே ஃபீல்டில் அனுபவிக்கணும். அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இந்த ஃபெசிலிட்டி. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஏன்னா நம்ம வந்துட்டு வெளிநாடுகளில் பண்ணுற விஷயத்தை நம்ம ஊருக்கு நம்ம பண்ணணும். அடுத்து கேட்க இருந்த கேள்வியாக இப்போ நீங்களே அழகாக அதுக்கே சொல்லிட்டீங்க. இப்போ சிவகங்கையில் வந்து இப்போ ஒரு மல்டிப்ளெக்ஸ் தேட்டரோ ஒரு கீழே ஒரு ரிலையன்ஸினுடைய ஒரு இதுவோ இதெல்லாம் வந்து உண்மையை சொல்லணும்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கற்பனைக்கு எட்டாத விஷயம். இப்போ 10 வருஷத்துக்குள்ளே இப்படி ஒரு தலைகீழான ஒரு டெவலப்மெண்ட்டு வளர்ச்சியாக இதை நான் உங்கள் மூலமாக பார்க்குறேன். எப்படி உங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் வந்தது? ஏன்னா நாம் செய்கிறது இதை வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து இதை வந்து பொருளீட்டுவதற்கான ஒரு விஷயமா செய்யலைன்றது எனக்கு தெரியுது. நான் பார்க்குறேன், இந்த ஊர்லேயே இருக்கிறதுனால என்னால் அதை வந்து நல்லா புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா இதை வெளியில் வேறு எங்கே செஞ்சுருந்தாலும் இன்றைக்கி உங்கள் நிலை வேறு. ஆமாம், இங்கேன்றப்ப அதற்கான ஹடில்ஸ் நிறையா இருக்குது, தடைகள் நிறையா இருக்குது. அதையெல்லாம் மீறி இப்போ நீங்கள் இதை இங்கே தான் செய்யணும் அப்படின்னு உங்களுக்குள்ள அந்த ஒரு எண்ணம் இல்லை. அது ஆக்சுவலாக வந்து இந்த சிறப்பு வந்துட்டு இதில் நான் வந்துட்டு அதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அதை நான் பெருமையாக தான் நினைக்கிறேன். அது வந்து அந்த துபாய் மன்னரை தான் சாரும் ஆக்சுவலாக. நீங்கள் வித்தியாசமாக நீங்கள் வந்து ஒரு ஆன்சர் எதிர்க்கும். இப்போது எங்கள் அம்மா வந்து கூட சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் வந்து சாமி படத்தில் வந்துட்டு துபாய் மன்னரை வைக்கணும். ஆஹா. ஏன்னா அதாவது பணம் வச்சுருக்க எல்லாராலையுமே வந்துட்டு எல்லாத்தையுமே சாதிச்சிடவும் முடியாது. ஸோ அந்த 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 பர்டிகுலராக அந்த 2000லேருந்து 2015க்குள்ளே ஒரு சாதாரண பாலைவனத்தை உலகமே திரும்பி பார்க்குற ஒரு நாடாக வந்துட்டு அவர் மாற்றுறாரு. டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு டெவலப்பர்கிட்ட நான் ஒர்க் பண்ணேன் ஆக்சுவலாக. அப்போது எனக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாடை எப்படியெல்லாம் வந்து வளர்ச்சி அடைய முடியும், அதாவது மக்கள் பயன்படுற வகையில் மக்கள் ஒரு அவங்க நினச்சி பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையை வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இப்போ நம்ம சொல்லுவோம், அடிக்கடி சொல்லுவோம், நம்ம வந்துட்டு நம்ம சினிமாக்களில் பார்க்கும்போது ஒரு ஹீரோக்கள் வந்துட்டு அந்த ஹீரோயினோ அவங்க வந்து காஷ்மீரில் போய் படம் எடுப்பாங்க. அவங்க வாழ்க்கை முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த உயர்ந்த அவங்களுக்கு வந்துட்டு எம்ஜிஆர் வந்துட்டு நீங்கள் அன்பை வாழ இப்போ அந்த அது எல்லாருக்கும் அது கிடச்சிடாது. அப்போ அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அதை வந்து
அதை டெவலப் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய வாய்ப்பாக அந்த ஊரில் நம்ம அந்த பீரியடில் நம்ம இருக்கோம். அப்போ அந்த நாடும் வளரும்போது நம்மளுடைய அறிவும் அதோடு சேர்த்து வளருது. இப்போ நம்ம தான் பிறவியிலே வந்துட்டு தமிழன் ஊர் பாசம் அதெல்லாம் வரும்போது நம்ம அதை தானே நினைப்போம். சரி, நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம நம்ம எப்படி வந்து அந்த மாறின விஷயத்தை நம்ம ஊருக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும், நம்ம ஊருக்கும் அது வந்து கிடைக்கணும், நம்ம மக்களும் அதை வந்து பயன்படணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மனசுக்குள்ளே இருந்தாலுமே அது மெனக்கடல் தான். அது வந்து ஈஸியாக அமைஞ்சிடல. கரெக்டாக சொன்னீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு மெனக்கடல். உதாரணத்துக்கு நீங்கள் சரியாக சொன்னீங்க, ரிலையன்ஸை வந்துட்டு இப்போ உங்களுக்கு வால்மார்ட், கேரிஃபோர் அப்படிங்கிற வந்துட்டு உலகத்திலே பெரிய சூப்பர் மார்க்கெட். ஆமாம். அதோட கேரிஃபோரோட ஒரு டிவிஷனல் மேனேஜர் தான் நான். ஓ. அப்போ நான் ரிலையன்ஸில் வந்துட்டு நான் அப்ரோச் பண்ணுறேன், எங்கள் ஊரில் கொண்டுட்டு வரணும் சிவகங்கை அப்படின்னா. அவங்க வந்து ஒரு இந்தியா முழுக்க ஒரு 30,000 ஸ்டோர் வந்துட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க ஆரம்பத்தில். அந்த 30,000 ஸ்டோரில் வந்துட்டு சிவகங்கை இல்லை, ராமநாடும் இல்லை. ஓ. காரைக்குடி இருக்குது, அருப்புக்கோட்டை இருக்குது, தூத்துக்குடி இருக்குது. அது லிஸ்ட்லேயே இல்லை ஆக்சுவலாக. அப்புறம் வந்துட்டு அவங்கள வந்து பேசும்போது அவங்க எனக்கிட்ட டேட்டா கொடுக்குறாங்க. சிவகங்கையோட பாப்புலேஷனே 80,000 தான். அந்த 80,000 நாங்கள் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஸ்டோர் வைக்க முடியாது, அதுக்கு வந்து நாங்கள் பொருள்களை கொண்டு போய் சேர்க்க முடியாது, எங்களுக்கு வந்து அது வந்து பாசிட்டிவ் பிஸ்னஸில் அது வரும், அவங்களுக்கு தேவையில்லையா அந்த அளவுக்கு. அப்போ அவங்களுக்கு அதுக்கு பின்னாடி வந்துட்டு நம்ம ஒரு நம்பர் கொடுக்குறோம் ஆக்சுவலாக. சிவகங்கை டவுன்ஷிப்பை மட்டும் பார்க்காதீங்க, சிவகங்கை கலெக்டரேட்டுங்கிறதே வந்துட்டு அது புதூரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்சுவல் டேட்டாவை நம்ம எடுக்கிறோம். வணியங்குடி, காஞ்சனங்கால் பஞ்சாயத்து, அருகில் உள்ள பஞ்சாயத்து, இது எல்லாமே வந்துட்டு அது சிவகங்கையை சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுக்குறோம். நம்ம அந்த 80,000 அவங்க சொன்னதை வந்து 1,60,000 நம்ம கொடுக்குறோம். அப்போ அதை ரியலைஸ் பண்ணுறாங்க அவங்க. அந்த மாதிரி வந்து ஒரு 1.5 வருஷம் மெனக்கடலுக்கு பிறகு தான் அவங்க அப்ரூவலே கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையுமே நம்மளே பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா நாம் பார்த்தது வந்துட்டு என்ன அதுதான் வந்துட்டு நமக்கு வந்து ரொம்ப நாள் கூட வந்துட்டு இது ரிலையன்ஸ் மால் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை ஆக்சுவலாக. எங்கள் அக்காவே வந்துட்டு ஒரு தடவை வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி ஆட்டோ எடுத்துகிட்டு பிரின்ஸ் மாலுக்கு போகணும். அந்த பெரிய பிரின்ஸ் மாலுக்கு போனோன்னா ரிலையன்ஸ் மாலாமா சரி வாங்கன்னு சொல்லி அதுதான் ரீச் ஆக்சுவலாக. கரெக்ட். ஸோ அது அப்படியே அப்புறம் காலப்போக்கில் அது மாறிடுச்சு. அதனால நம்ம ஒன்று, ஏன்னா அந்த அளவுக்கு அது ஈஸியாக வந்து மக்கள்கிட்ட வந்து அது போய் சேரக்கூடிய பொதுஜனத்துக்கு இயல்பாக தெரிஞ்ச வார்த்தை அது. ஆமாம், அதை சொல்லும்போது ஈஸியாக அவங்களுக்கு புரியுது. அது வந்து ஒரு பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது அவங்களுக்கு பெருமையாகவும் இருந்துச்சு மக்களுக்கு. எங்கள் ஊரில் அது இருக்குது, எங்கள் ஊரில் ரிலையன்ஸ் இருக்குது, அப்போ சிவகங்கையில் இருக்கா அந்த மாதிரி வந்து அது ஒரு. அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டப் உருவாக்கினதுக்கப்புறம் அவங்க தமிழ்நாடு கிளஸ்டர் மேனேஜருக்கு வந்துட்டு அவருக்கே நம்ம வந்து ஒரு டயர் புதிய பாதை சிட்டிலையுமே வந்துட்டு நம்ம சக்சீட் பண்ணலாம். ஸ்டில் வந்துட்டு நமக்கு எதிர்பார்த்தா வந்துட்டு அங்கே வந்துட்டு அந்த ஒரு சேல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நம்ம வந்து திரும்பி பார்க்க வச்சோம். நம்ம வந்து அந்த மாதிரி அதுக்கு பின்னாடி ஒரு மெனக்கடல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஏன்னா நம்ம பண்ணணும்னு நினச்ச விஷயங்கள் அதுக்கான அது பண்ணக்கூடிய தொழில்நுட்ப அறிவு கொண்டு நம்ம ஆட்கள் நமக்கு இது எல்லாமே நமக்கு வந்துட்டு ஒரு சேலஞ்சான விஷயம்தான். அது நான் முழு நேரமும் இங்கே இருந்து அதை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா நான் அங்கேயே உள்ள இதையும் விட்டுட்டு வர முடியாது. ஸோ நான் பெருமையாக நினைக்கிறது வந்துட்டு எனக்கு இந்த கோவிட் பீரியட் எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய வாய்ப்பாக வந்து அந்த பீரியட்லாம் மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கே நடந்துச்சு ஆக்சுவலாக. கரெக்ட். ஸோ ஏன்னா இங்கே வந்துட்டோம், ஒரு 6 மாதம் வெளியில் போக முடியல. ஸோ அந்த பீரியடில் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷனையும் நம்ம முடிச்சு வச்சோம். அது எல்லாமே அது இறைவன் அப்பா அம்மா கொடுத்த நமக்கு ஒரு கொடும் தொற்றால் உலகமே வந்து பின்னைவை நோக்கி போச்சு. ஆனால் அதிலும் கூட ஒரு வாய்ப்பை பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு புதிய பார்வையை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. அதான் சார், நம்ம ஏற்கனவே சொல்லும்போது நம்ம வாய்ப்புகள் தான். நம்ம கிடைக்கிற எந்த ஒரு வாய்ப்பையும் அதை நம்ம வந்து எப்படி வந்து அதை வந்து பயன்படுத்திக்கிறோம், அதை எப்படி நம்ம பண்பட்ட முறையில் வந்துட்டு நம்ம அதை எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய முன்னேற்றங்கிறது. அதுதான் அது. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க. எனக்கு அது அப்படியே மனதில் ரொம்பவே ஒரு
ஆழ பதிஞ்சது அப்படின்னே சொல்லலாம். ஒரு பெண்மணி உங்கள்கிட்ட வந்து இந்த ரிலையன்ஸ் இது ஓப்பன் பண்ணப்போ அதை சம்பந்தமாக உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா அது வந்து இன்றைக்கி ஒரு பார்வை ஒன்று இருக்குது. ஒரு ரிலையன்ஸ் அப்படின்னா அது ஒரு கார்ப்பரேட், அது வந்து சரியில்லை அப்படின்ற பார்வை எல்லாமே இருக்குது. அதுக்கு காரணமும் ஒரு 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 இங்கே இருக்க அரசியல் பின்புலங்கள் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி நிதர்சனமாக ஒன்று நடந்திருக்குது இல்லையா? அதை நீங்கள் உங்கள் வாய் மூலமாக சொன்னீங்கன்னா இன்னமும் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், அது ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு வங்கியில் வந்துட்டு நம்ம ஒரு பரிவர்த்தனை சம்மந்தமாக நம்ம இருக்கும் பொழுது வந்துட்டு ஒரு பெண்மணி வந்துட்டு நம்ம என்கிட்ட அணுகி பேசினாங்க. ஆக்சுவலாக அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்கள வந்து அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க போல் இவங்க தான் சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது அவங்க ஒரு அப்ரோச்சே ரொம்ப நன்றி அண்ணா அப்படின்னாங்க. வணக்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இல்லைண்ணா நீங்கள் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் வந்து செஞ்சுருக்கீங்கன்னா, இந்த ரிலையன்ஸ் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்துட்டு எங்களுடைய மந்த்லி பட்ஜெட்டில் எங்களுக்கு ஒரு 3000 ரூபா எங்களுக்கு வந்துட்டு மிச்சப்படுது. அவங்க எனக்கு தெரிஞ்சுட்டு வந்துட்டு அவங்க வெளியூர்லேருந்து இங்கே வந்து வேலை பார்க்குற ஒரு குடும்பம்னு நினைக்கிறேன். இந்த 3000 ரூபா எங்களுக்கு வந்து வாடகைக்கான அமௌண்ட்டை வந்து அது எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குது. அது நாங்கள் உண்மையிலே வந்துட்டு அதை வந்துட்டு நாங்கள் வந்து அதோடைய பயன்பாட்டை நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் உண்மையிலே வந்து நம்ம என்ன நினச்சி நான் சொன்ன அந்த மெனக்கடலுக்கு வந்துட்டு நம்ம இதை பண்ணணுமோ அதை வந்து நம்ம வந்து ஒரு பயனடைஞ்ச மாதிரி நமக்கு வந்து ஒரு பிறவி பலன் அடைஞ்ச மாதிரி வந்து அச்சீவ் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த வளைகுடா நாட்களில் பிறந்து வளர்ந்த ஒரு நபர் சொன்னார், 1950கள்லையும் 60கள்லையும் அங்கே வந்து தூங்கும்போது சின்ன குழந்தைகள் வந்து ஒரு 5 வயசு 7 வயசு பசங்க வந்து தூங்க முடியாது. ஆக்சுவலாக அவ்வளோ வெப்பம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்களாம், பெட்டில் வந்துட்டு தண்ணியை நினச்சிடுவாங்களாம். ஓகே, தண்ணியை நினச்சிட்டு அதில் படுக்க வச்சாதான் அந்த ஈரப்பதத்தை தான் அவங்க தூங்க முடியுமா. அவங்க காலையில் எந்திரிக்கும் போது அந்த பெட்டு வந்து வரட்டி மாதிரி வந்து காஞ்சிருக்குமா. ஸோ அந்தளவுக்கு அப்போ அந்த பெட்டில் உள்ள தண்ணியே செக் பண்ணும்போது பாடியில் உள்ள அந்த ரத்தத்தை எப்படி இது வந்து இதுதான் அவங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை. ஆனால் இன்னைக்கு அந்த நாடு சொர்க்கமாக இருக்குது. ஆக்சுவலாக கரெக்ட். வந்து ஒரு ஷேக் ஜாயத் தான் வந்துட்டு அந்த நகரை உருவாக்குனவர். அவருக்கு அந்த எண்ணெய் வளம் கிடைச்சப்போ வந்துட்டு ஃப்ரெஞ்சு கன்சல்டண்ட்டை கேட்டாராம், என் நாட்டுக்குள்ளே ஏர்போர்ட் ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போதே ஏசிக்குள்ளே லேண்ட் ஆகணும், பண்ண முடியுமான்னு கேட்டாராம். அது ஆண்டவன் நினச்சா தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது, ஆண்டவனே நினைக்கிறது நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போட்ட ரோடு அனைத்துலையுமே மரங்களை நட்டார். ஸோ அதனால் அவர் ரூல் பண்ண எல்லா நாட்டிலையும் எல்லா ஊர்லேயும் மரங்கள் வந்து அப்படியே செழிப்பாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அவருடைய அந்த ஆயில் இன்கமில் வந்துட்டு அவர் எப்படி பார்த்தாலும் ஒரு நிறைய 20-30% வந்து அந்த மரங்களை வளர்க்குறதுக்காண்டி செயல்பட்டுச்சு. அப்போ அது வந்து இன்றைக்கி வந்து அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கும் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அதாவது ஏசி இருந்தாலுமே அதையுமே நேச்சுரலாகவே அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நமக்கு வந்துட்டு நம்ம என்ன பர்பஸுக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு முதலீடை போட்டு ஒன்று உருவாக்கணுமோ அதை அடைஞ்ச பயனை வந்து நமக்கு அன்றைக்கி கிடச்சிச்சு. ஆக்சுவலாக அருமை. ஆமாம். இப்போ எல்லாமே வந்து ஒரு செயல் நாம் செய்கிறோம்னா அதற்கு வந்து இப்படி ஏதாவது ஒரு பின்னூட்டம் கிடைக்கும் பொழுது தான் நாம் செஞ்சதே சரியா அப்படின்றத நாமளே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த பின்னூட்டம் வந்து இது வந்து தெரிஞ்ச ஒரு பின்னூட்டம். இது மாதிரி தெரியாமல் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இதை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. நிச்சயமாக அவங்க உங்களை வாழ்த்திக்கிட்டும் இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய பேசிக் தொழில், இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இது உங்களுடைய தொழில் இல்லை, ஏன்னா தொழில் என்பது நீங்கள் இருக்கிறது வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் என்ன, நீங்கள் அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? ஏன்னா இங்கேயும் இருந்து அங்கேயும் இருக்கணும், எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க? ஒரு சிலர் சொல்கிறாங்க, நான் இல்லைன்னா எங்கள் தொழிலில் நடக்காதுப்பா அப்படின்னு பேசக்கூடியவங்க மத்தியில் இதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? இல்லை, அடிப்படையில் வந்துட்டு இப்போ நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டர், எப்படி சொல்கிறது, திட்ட இயக்குனர். ஆமாம், திட்ட இயக்குனர். கிளைண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்.
ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீமோட ஹெட். பணத்தை வந்து ஒரு ஒரு அசட்டாக மாற்றக்கூடிய ஒரு 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 அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீமோட ஹெட் ஆக்சுவலாக. ஒவ்வொரு இடத்துல போனால் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு 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 டெவலப்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஃபீசிபிலிட்டி ஸ்டடியிலிருந்து ஆரம்பித்து வந்து அந்த கன்சல்டன்ட் அப்பாயிண்ட் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் வந்து கான்ட்ராக்டர் ரெக்ரூட் பண்ணி அந்த 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 பர்டிகுலர் ஃபெசிலிட்டியை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை ஆப்ரேஷனலாக ரெடி பண்ணி அந்த ஆப்ரேஷன் டீமை ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் அந்த கிளைண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, கிளைண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ். ஸோ அதுதான் அது வெறும் 1 மில்லியன் 2 கோடி இந்தியன் ருப்பியாக இருந்தாலும் சரி, ஒரு 1200 கோடி இந்தியன் மதிப்புள்ள ஒரு டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அடிப்படை. ஆமாம், அதுதான் பண்ணுற தொழில் ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஒரு 6 கண்ட்ரிக்கு நடக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு நான் இன்சார்ஜ் ஆக்சுவலாக. அதனால் அடிக்கடி ட்ராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலை தான். குடும்பம் எல்லாருமே வந்துட்டு துபாயில் தான் இருக்கோம், பசங்க எல்லாருமே துபாயில் தான் படிக்கிறாங்க. ஸோ அது 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 வந்து அடிப்படை. அப்போ அங்கே வந்து நமக்கு கிடைச்ச அந்த சம்பாத்தியத்தை வந்து நம்ம ஊரில் பயன்பாட்டுக்கு, அதாவது பொதுமக்களுக்கு வந்துட்டு எல்லாரும் பயன்படுற வகையில் நம்ம வந்து அதை மாற்றி வச்சோம். அது நம்ம மாற்றி வச்சாலுமே அதை நடத்துறதுக்குன்னு சொல்லி வரும்பொழுது நிச்சயமாக வந்துட்டு குடும்ப உறுப்பினர்கள், எனக்கு கிடைச்ச என்னுடைய தொழிலாளர்கள், ஸோ அவங்கள எல்லாத்தையுமே நான் வந்து குடும்பமாக தான் பார்க்குறது சொல்லலாம். அருமை. ஸோ அவங்க தான் வந்துட்டு அதான் நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணமும் செயலும் அப்படியே கரெக்டாக அவங்க மூலியமாகவே அது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அதான் எல்லாருக்குமே வந்து அந்த அந்த பொதுமக்களுக்கு அந்த கிடைக்கக்கூடிய சேவை வந்து திருப்தி அடையணும். அதை வந்து கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம். அது சிறப்பாகவே தான் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. கமர்ஷியலாக நான் எவ்வளோ சக்ஸஸ் ஆனோன்னு தெரியல, பட் வந்து அந்த சேவைங்கிறது வந்து நிச்சயமாக வந்து என்னால் இந்த காணொளியை உங்களுக்கு வழங்குபவர்கள் மாசா மஹால் அண்ட் லாட்ஜ் ஏசி. மாசா மஹால் புக் செய்யும் அனைவருக்கும் 2 கிராம் தங்க நாணயம் அன்பு பரிசாக வழங்கப்படும். உங்கள் அனைத்து இல்ல சுப நிகழ்ச்சிகளையும் மாசா மஹாலின் அன்பு பரிசோடு கொண்டாடுங்கள்.